பிரியமானவர்களே, இன்னைக்கு கூட நம்முடைய அன்பை வெளிப்படுத்தினா நம்ம என்னங்க செய்வோம்? இப்போ லவ்வர்ஸ் எல்லாம் வெளிப்படுத்தினா முன்னாடி பூக்களை போய் கொடுக்குறாங்க, நாங்கள் உங்களை நேசிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா அம்மாலாம் பிள்ளைகளை நேசிக்கிறது இதன் மூலமாக வெளிப்படுத்துகிறாங்க, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. சில சமயம் கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு ஒவ்வொன்றும் ஏதாவது ஒன்று கொடுக்குறாங்க. கொடுக்கும்போதே அது கொடுக்குறதுல தான் தெரியுது அவங்க அவங்கள நேசிக்கிறாங்க அப்படிங்கிறது. சும்மா நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லி அவங்களுக்கு அவங்களோட தேவைகளை நம்ம சந்திக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், அது பிரயோஜனமற்ற அன்பாக போயிடும். எனவே நம்ம நேசிக்கிறோம்னா அவங்க தேவைகளை மட்டும் சந்திக்கிறது இல்லை, தேவைக்கு அதிகமாக அவங்களுக்கு நம்ம எதை ஆசைப்படுறோமோ அதெல்லாம் கொடுக்கறதே. அப்படித்தான் நாங்கள் அன்புங்கிறது. இதே மாதிரி தாங்க நீங்கள் ரோமர் 5:8 பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னா, கடவுள் நம்மளா நேசிக்கிறாராங்க. அப்போ அவர் தன்னோட அன்பை நம்மகிட்ட காட்டணும்னு ஆசைப்பட்டாராங்க. அதுக்கு என்ன தெரியுமா செய்தாரு? அக்கிரமக்காரராகிய பாவிகளா ரொம்ப அநியாயம் செய்து கொண்டிருந்த நம்மளை பார்த்தா நமக்கு என்ன செய்யறா? தன்னோட குமாரனை கிஃப்டா கொடுத்தாராங்க. எப்படி? என்னோட பாவத்துக்காக அவர் தன்னோட குமாரனை பரிசா கொடுத்து நாம் பெற வேண்டிய தண்டனையை தன்னோட குமாரன் பெரும்படியா கொடுத்தாராங்க. யாருமே அதை செய்ய மாட்டாங்க. அப்படித்தானுங்க. ஒருவேளை ஒரு நீதிமானுக்காக, ஒருவேளை நல்லவனுக்காக, சரி இவனுக்காக இந்த காரியத்தை செய்யலாம், ஏன்னா அவன் நல்லவே அப்படிங்களா. ஆனா துன்மார்க்கராகிய நமக்கு, கெட்டவர்களாகிய நமக்கு அவர் என்ன செய்தாரா? தன்னோட சொந்த குமாரனை கொடுத்து நம்முடைய பாவங்களுக்காக அவரை மறிக்க செய்தாராங்க. எவ்வளோ ஒரு அன்பு அவர், பார்த்தீங்களா? இதுதாங்க தேவனுடைய அன்பு. எனவே இன்னைக்கு கூட நீங்க தனியாவே இல்லைங்க, உங்களை அவர் நேசிக்கிறாருங்க. உங்களுக்காக தன்னோட குமாரனே கொடுத்த ஒரு அப்பா இருக்காருங்க. உங்கள்கிட்ட எந்த பிரச்சனைனாலும் சரிங்க, அவர்கிட்ட வாங்க, அவர் உங்களை விடுவிக்கிறத பாருங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.